கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் சந்திக்கக்கூடிய மிக பெரிதான ஒரு ஆபத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். செங்கடல் முன்பாக இருக்கிறது. எகிப்தின் சேனை அவர்களை துரத்துகிறது. என்ன செய்வோம் என்ற சூழ்நிலையிலே ஹல்லேலூயா, அது ஒரு அழுகைக்கான நேரமும் அல்ல, பதில்களை தேடி குழப்பம் அடைவதற்கான நேரமும் அல்ல. இந்த சூழ்நிலையிலே மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற பதில் மிகவும் வித்தியாசமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் முறையிடுகிறாய்? உன்னிடம் ஏற்கனவே பதில் இருக்கிறது. நீ சூழ்நிலையை பார்த்து பேசு, ஜனங்களுக்கு முன்னேறி செல் என்று கட்டளை கொடு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை கூட இப்படிப்பட்டதாக இருக்கலாம். நீங்க ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்று சொல்லுகிறார்,